Yes, in this video we are going to talk about the unit number 21, health and disease. In the last video we are discussing the prevention and control of diabetes, right? So in this video we are going to discuss about the difference between type 1 and type 2, and next one is the obesity. Okay, there will be more a topic here. Diabetes mellitus, a difference between type 1 and type 2. Diabetes mellitus la type 1 type 2 we know that illaya. We already discussed in a previous class itself. Here they are given in the form of table column. First one factor, என்னென்ன factors என்னென்ன reasons the type 1 type 2 வரலாம். Okay, there is the factors here, type 1 and type 2. Okay, insulin dependent diabetes mellitus, insulin non dependent, that is the non-insulin dependent diabetes mellitus. Okay, here prevalence. இந்த prevalence na எவ்வளோ பர்சன்டேஜில் அவங்களுக்கு காசு ஆகும், இந்த வேஜில் இருக்க பீப்புளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜில் காசு ஆகும். that is the prevalence is 10 to 20% na possibilities, and in here 80 to 90% of most possibilities. And here age onset, எந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்டாக காசு ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா juvenile onset in a below 20 years. the below 20 years juveniles that is a childhood and young adult, இவங்க எல்லாமே ஜுவனைல்ஸ் தான் வராங்கடா. ஓகேவா, ஜுவனைல்ஸ்னா அது ஒரு க்ரோவிங் ஸ்டேஜஸ், அதுக்கு ஒரு நேம் இருக்கு, தட் இஸ் ஜுவனைல். ஹியர் பிலோ 20 இயர்ஸ்ல இருக்க எல்லாருமே ஜுவனைல் ஒன்செட் தான். தே ஆர் காசிங் ஆஃப் டைப் 1. அண்ட் ஹியர் மெச்சூரிட்டி ஒன்செட் மோஸ்ட் ஆஃப் த ஏஜ்டு பீப்புள்ஸ், தட் இஸ் above 30 years. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி பாடி வெயிட். நார்மல் ஆர் அண்டர் வெயிட் இருக்கவங்களும் தே ஆர் காசிங் ஆஃப் டைப் 1. அண்ட் ஹியர் மோஸ்ட் ஆஃப் ஒபேஸ் பர்சன் தே ஆர் காசிங் ஆஃப் டைப் 2. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி டிஃபெக்ட். எந்த டிஃபெக்ட்னால இந்த டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வருது பார்க்கலாமா. ஹியர் இன்சுலின் டெஃபிஷியன்சி டியூ டு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீட்டா செல். இன்சுலின் டெஃபிஷியன்சி எதனால் வருதுன்னா டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீட்டா செல்ஸ். ஹியர் பீட்டா செல்ஸோடு தான் அந்த செக்ரீஷன்ஸ் நடக்குது இன்சுலின். ஓகேவா, பீட்டா செல்ஸ் தான் ஒரு மேஜர் ரீசனே இன்சுலின் செக்ரீட் பண்ணுறதுக்கு. அப்போது இங்கே பீட்டா செல்ஸை டிஸ்ட்ரக்ட் ஆயாச்சுன்னா there is no addition to secrete of இன்சுலின். ஓகேவா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சரியா, அண்ட் ஹியர் a target cell do response to insulin. இன்சுலினுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும், பட் என்ன ஆகாது, குளுக்கோஸை அப்சர்வ் பண்ணாது. ஓகே, அண்ட் ஹியர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி என்ன ட்ரீட்மெண்ட். ஹியர் ட்ரீட்மெண்ட் இஸ் இன்சுலின் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் நெசசரி. ஏன்னா இன்சுலின்ங்கிற ப்ராப்பராக செக்ரீட் ஆகலை. ஓகே, அதனால் இன்சுலின் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் நெசசரி. மேபி மெடிசன்ஸாவோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் மூலயமாவோ எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் ஹியர் கேன் பி கண்ட்ரோல்டு பை dietனால exerciseனால and medicinesனால they are controlled in a blood glucose level. Okay, so that's it for a difference between type 1 and type 2 diabetes mellitus. Let be more a next topic. Next topic in this lesson is obesity. Let me see that. Yes, here the next topic in this lesson is obesity. Obesity நால என்னதுடா, excess of a weight. நார்மல் வெயிட்டை விட பாடி வெயிட் வந்து அதிகமாக இருக்கிறதா என்னதுன்னா ஒபேசிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஹியர் there is a excess of body fat accumulation of excess body fat. பாடி ஃபேட்டு உங்கள் அடிப்போஸ் டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அடிப்போஸ் that is the fat. ஓகேவா, எக்ஸஸாக அக்குமுலேட் ஆக 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 நார்மலி இன்க்ரீசிங் ஆஃப் அ சைஸ். ஓகே, that is only we indicate as a obesity. Here abnormal increase of a body weight. Obesity is a complex multifactorial chronic disorder. Here என்ன சொல்றாங்க, obesity is a complex multifactorial, ஒரு சின்ன ஃபேக்டர்னு இல்லை, மல்டிஃபேக்டர், நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். அது ஒரு chronic disorder. chronic-னா இயர்ஸ் கணக்கில் டிசீஸஸ் தான் இருக்கலாம். ஓகேமா, chronic disease. Here developing from the influences. என்னென்ன இன்ஃப்ளூயன்சஸ்னால இந்த obesity ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு பார்க்கலாம். சோஷியல், பிஹேவியரல், psychological, metabolic and cellular factor. So these are all the some influences. Social level, in a surroundings, environment. Okay, and behavioral level, maybe in behavioral level பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு தேவையில்லாத வேற ஏதாவது ஒரு அபியூசஸ் மேபி இருந்திருக்கலாம். ஓகேவா, தட் இஸ் சம் ராங் டூயிங் மூலயமாவும் they are increasing of a body weight. சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்னால they are increasing of a body weight. அண்ட் மெட்டபாலிக், இந்த மெட்டபாலிக்னா இந்த வளர்ச்சிதை மாற்றம் சொல்லுவாங்க இல்லையா, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்னு. ஓகே, அதனால இருந்திருக்கலாம். அண்ட் செல்லுலார் ஃபேக்டர்ஸ்னாலையும் they may causes of an obesity. Okay, and here obesity occur if intake of calories. ஓகேமா, நீங்கள் டெய்லி ஃபுட் எடுத்துக்கிறோம் இல்லையா, அது கலோரிஸ் தான். கலோரிஸில் இப்போ மோர் தென்
எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எனர்ஜி. மோர் தென் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னடா, நீங்கள் பேர்ன் பண்ணுற எனர்ஜியை விடவும் நீங்கள் அதிகமான ஃபுட் எடுத்து, அதாவது கலோரி இன்டேக் பண்ணால் தே ஆர் கன்வெர்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஃபேட். ஓகேவா, ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபுட் ஐட்டம் எடுத்துட்டேனாக்கா அதுக்கு ஃபுட் ஐட்டமுக்கு ஈக்குவலாக நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஒர்க் பண்ணி ஆகணும். அப்படி ஒர்க் பண்ணலை அப்படின்னா ஒரு 4 இட்லி எடுத்தோம்னா என்ன பண்ணி ஆகணும், 4 இட்லிக்கும் ஒர்க் பண்ணாதான் அது எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடும். அப்படி பண்ணலைன்னா திரும்ப இந்த ஒரு இட்லிக்கு மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு 3 இட்லி அப்படியே இருந்ததுன்னா இந்த 3 இட்லி கலோரிஸ் தான், கலோரிஸ் எல்லாமே ஃபேட்டாக தான் கன்வெர்ட் ஆகுமே தவிர்த்து அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாது. ஓகேமா, அப்போ தட் இஸ் மோர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எனர்ஜி. ஆனால் நம்மளுக்கு தேவைப்படுறது ஒரு இட்லியோட எனர்ஜி தான். நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம், 4 எடுத்துக்கிறோம். அப்போ ரிமைனிங் 3 எல்லாமே தேர் கன்வெர்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஃபேட். ஓகேவா, அதுமாதிரி அக்குமுலேட் ஆக 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 தேர் இன்க்ரீசிங் என பாடி வெயிட். Here overweight and obesity is a condition. Body weight is greater than the mean of weight for age. அந்த ஏஜுக்கு ஏற்ற, இப்போ நம்ம ஒபேசிட்டின்னு சொல்லுவோம்னா அந்த ஏஜுக்கு ஏற்ற வெயிட் இல்லைனா தான் we said as a obesity person. ஓகேவா, இல்லைனா அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்னு சொல்லுவாங்க இல்லையா, தட் இஸ் ஒபேசிட்டி பர்சன் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஓகேவா, யூஸ்வலாக அந்த ஒபேசிட்டியை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா தேர் ஹேவிங் ஒன் டேர்ம் டு தட், தட் இஸ் தி பாடி மாஸ் இண்டெக்ஸ். we indicate as a BMI. Here estimate of a body, here a fat and healthy risk. Here they are given an easy format. Just listen here. This is an equations for a BMI. ஓகேவா, ஹைட்டு கிலோகிராமில், சாரிப்பா வெயிட் கிலோகிராமில், ஹைட்டு மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. சரியா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஹைட்டை வந்து சென்டிமீட்டர், நம்ம எப்பயுமே மெஷர்ஸ் பண்ணுறது எப்படி பார்த்தோம்னாக்கா சென்டிமீட்டரை தான் மெஷர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 165 சென்டிமீட்டரை வி கன்வெர்ட் ஆன் தி ஃபார்ம் ஆஃப் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போது 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் இல்லையா, 100 சென்டிமீட்டரு அந்த மாதிரி 165 சென்டிமீட்டர். அப்போது எவ்வளோ மீட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எவ்வளோ டிஜிட்ஸு, 1.65 மீட்டர். இப்போது சேம் ஹியர் 77 kgன்னு வச்சுக்கோங்க. அப்போது 77 divided by 1.65. ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஹியர், ஆன்சர் என்னவோ தட் இஸ் தி வாட், BMI. ஓகேவா, திஸ் இஸ் an easy way to calculate the BMI, that is the body mass index. உன்னுடைய weight and centimeter, that is the height, height சென்டிமீட்டர்லேருந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ தட் இஸ் a basic process of BMI and to measure the body weight. Okay, and next one, causes and risk factor of an obesity. Okay, let me see that what is the causes and risk factor of obesity. Yes, here next one is a causes and risk factor of obesity. Is obesity due to the genetic factor? Genetic factor na என்னடா, மேபி அவங்களுடைய ஜெனரேஷன் வைஸாக அந்த ஃபேக்டர் வந்து கேரி அவுட் ஆகலாம், தட் இஸ் ஜெனடிக் ஃபேக்டர். அண்ட் ஃபிசிக்கல் ஃபேக்டர், ஃபிசிக்கல் ஃபேக்டர்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால மேபி இன்க்ரீசிங் ஆஃப் ஆன பாடி வெயிட். அண்ட் ஈட்டிங் ஹேபிடேட்ஸ்னால எக்ஸஸாக ஃபேட்டை கன்சியூம் பண்ணுறதா இருக்கட்டும், வேறு எதனா ஒரு ரீசன்ஸ்னாலே ஈட்டிங் ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுக்கிறதா இருக்கட்டும், டைஜஷன் ப்ராசஸ் அதிகமாக நடக்காமல் இருந்ததுன்னா ஈட்டிங் ஹேபிட்ஸ் கூட தே லீட் இன் டு obesity. And next one, endocrine factor. Endocrine factors na the secretion of hormones. Hormones la major fat digest பண்றது பார்த்தா gall bladder தான். gall bladder ல secrete ஆகிற bile தான். ஓகேமா, bile தான் major fat synthesis, that is digest பண்றவங்களே. அப்போ மேபி endocrine factor கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. So these are all the some cause and risk factor. Here obesity is a positive risk factor of the risk development. என்னென்ன risk developmentக்குலாம் மேஜரா வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒன் ஹைப்பர் டென்ஷன். இந்த ஒபேஸ்டு பர்சன் பார்த்தோம்னாக்கா ஈஸியாக டென்ஷன் ஆகிடுவாங்க இதுக்கு எடுத்தாலும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த காஸ் ஆஃப் டயபெட்டிஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி gall bladder disease, and here a coronary heart disease, and next one is the arthritis. Okay, so these are all the some causes and risk factor of the obesity. Okay ma, so that's it for the causes and risk factor. Let me move on to next one. Next one is the prevention and control of obesity. Yes, here next one is the prevention and control of obesity. How we have to prevent and control the obesity? First major என்னதுமா diet management தான். ஓகே மா, low calories food எடுத்துக்கணும். ஏன்னா calories தான் they lead to fat and we know that. இல்லையா, low calories food. Next normal proteins, vitamins, minerals and restricted carbohydrates. ரெஸ்ட்ரிக்டட் கார்போஹைட்ரேட்ஸ்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம ஃபுட் ரைஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அது எல்லாமே என்னது தான், கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஓகேமா, ஸோ ரெஸ்ட்ரிக்டட் கார்போஹைட்ரேட்ஸ்னால் அந்த குவான்டிட்டிஸ் இருக்குது இல்லையா, அந்த லெவலில் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபேட்டு அண்ட் ஹை ஃபைபர் டயட். ஸோ திஸ் ஆர் ஆல் தி சம் டயட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் obesity.
Okay, and next one is the here a calorie restrictions is a weight reduction is safe and effective. Calorie reduction பண்ணாலே என்ன ஆயிடுமா ஆட்டோமேட்டிக்கா அந்த வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறாங்கடா. ஓகேவா? அண்ட் நாட் ஓன்லி தட் சம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஆல்சோ ஹெல்ப் டு மெயின்டைன் அ நார்மல் பாடி வெயிட். ஓகேவா? நார்மல் பாடி வெயிட்டை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெடிடேஷன், யோகா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இது எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் ஆல்சோ ப்ரிஃபரபிள் ஃபார் தி obesity person. Okay, so that's it for an obesity. I hope you have to understand to that. Just copy all the things in your observation, and here we are shown a that is the difference between type 1 and type 2 diabetes mellitus. The table column, that is a homework to you. Okay ma, just copy in your classwork note and submit it to the school app. Okay student, thank you. We'll see the remaining topic for our next class. Thank you.